சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சத்யம் சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சிவனது ஞானம் புரிந்து கொண்டவரிடம் மாயை தோற்றே போகும். சத்யம் சிவம் சுந்தரம் சத்யம் சிவம். ஓம் சாந்தி. இன்றைய அழகான முரளியில் அற்புதமாக பாபா என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம் வாங்க. ஒருவரை எப்போ குடும்பாவி செய்து எரிப்பார்கள் அப்படின்னா அவங்களுடைய ஆட்சி முடியும் போது. இப்போ கூட ராவணனுக்கெல்லாம் குடும்பாவி செய்து எரிக்கிறார்கள். ஆனால் ராவணனுடைய ஆட்சி எப்போ முடியுது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் குழந்தைகளாகிய நமக்கு தெரியும் ராவணனுடைய ஆட்சி எப்போ முடிவடைகிறது, எப்போ நாம் அந்த ராவணன் சொல்லக்கூடிய 5 விகாரங்களை நம்ம எரிக்கிறோம். இந்த விஷயங்களெல்லாம் குழந்தைகளாகிய நமக்கு தெரியும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. அடுத்து பாபா சொல்கிறாங்க, அங்கையில் ராவணன் வாழ்ந்ததா சொல்கிறாங்க கதைகளில். ஆனால் இப்போ பாபா சொல்கிறாங்க முழு உலகமுமே லங்கையாக தான் இருக்குது. ஏன்னா இந்த முழு உலகமுமே ராவணனுடைய ராஜ்யத்தில் தான் இருக்குது. எல்லாரும் சுகவனத்தில் இருக்காங்க. பாபா என்ன பண்ணுறாரு, நம்மளை ராமராக விடுவிக்கிறாரு. இந்த விஷயத்தை பாபா இந்த இடத்துல நமக்கு புரிய வைக்கிறாரு. ஆத்மா இல்லாமல் இந்த சரீரத்தை 2-4 நாட்கள் கூட வைக்க முடியாது. ஆனால் ஜெயின் சேவியருடைய உடலை இப்போ வரைக்கும் பாதுகாப்பாக வைத்திருப்பதாக சொல்கிறாங்க. முழு உடலையும் காட்டுவதில்லை, பாதத்தை மட்டும் காட்டுகிறார்கள். அதை வணங்கும் போது நோயிலிருந்து விடுபடதா சொல்கிறாங்க. பாபா இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, அவங்க பாவனைக்கான பலன் கிடைக்குது. புத்தி உடையும் போது ஏதோ கொஞ்சம் பலன் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக அது உறுதியாக இருந்தால் எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க, அங்கே போயிடுவாங்க. பாபா சொல்கிறாங்க கடைசி நேரத்தில் எல்லாரும் வரும் சமயம், இந்த இடத்துல பகவான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சு வரும் சமயம் விநாசம் ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிற விஷயத்தை பாபா இந்த இடத்துல புரிய வைக்கிறாரு. அடுத்து பாபா சொல்கிறாங்க சத்யுகத்தில் வரும்போது அந்த சூரிய வம்சத்தினர் அத்தனை பேரும் ஒன்றாவே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க பதவிக்கேற்ப முதல்ல 2வது 3வது பிறவி 4வது பிறவி அப்படி ஜாயிண்ட் ஆவாங்க. அதே போல் திரேதாயுகத்திலையும் தான். அப்போ இந்த மாதிரி எல்லோருமே ஒன்றாக ஜென்மம் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த பாபா புரிய வைக்கிறாரு. அதனால தான் பாபா சொல்கிறாரு முதல்ல வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு முயற்சி பண்ணணும், 111ல் வர மாதிரி முயற்சி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆன்மீக சர்ஜன் கிட்ட எதையும் மறைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாபா சொல்கிறாங்க யார் எந்த ஒரு கெட்ட விஷயங்களையும் பேசினாலும் நம்ம அதையே கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம உயர்ந்த பதவி அடைய வேண்டுமானால் மான அவமானம், துக்கம் சுகம், வெற்றி தோல்வி இது எல்லாவற்றையும் நாம் சகித்து கொண்டு வாழ வேண்டும்னு சொல்கிறாங்க. இது போல் இன்னும் பல நல்ல விஷயங்களை பாபா இன்றைய முரளியில் சொல்லியிருக்காங்க. வாங்க இன்றைய முரளியை விரிவாக கேட்கலாம். 31/12/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். தலைப்பு: இனிமையான குழந்தைகளே, தந்தை தினந்தோறும் கற்பிக்கும் கல்வியை ஒரு நாளும் தவறவிடக்கூடாது. இந்த படிப்பின் மூலமாகத்தான் உள்ளுக்குள் இருக்கும் சந்தேகங்கள் நீங்கும். கேள்வி: தந்தையின் உள்ளத்தை வெல்வதற்கான யுக்தி என்ன? பதில்: தந்தையின் உள்ளத்தை வெல்ல வேண்டும் என்றால் சங்கம யுகம் உள்ள வரையும் தந்தையிடம் எதையும் மறைக்காதீர்கள். தனது கேரக்டர்ஸ் அதாவது நடத்தையின் மீது முழு கவனம் கொடுங்கள். ஒருவேளை ஏதாவது பாவ செயல் ஆகிவிடுகிறது என்றால் அவினாசி சர்ஜன் அதாவது வைத்தியரிடம் கூறிவிடுங்கள். அப்போது லேசானவராக ஆகிவிடுவீர்கள். தந்தை அளிக்கும் அறிவுரைதான் அவர் காட்டும் இரக்கம், கிருபை அல்லது ஆசீர்வாதமாகும். எனவே தந்தையிடம் தயை அல்லது கிருபை வேண்டுவதற்கு பதிலாக சுயம் தன் மீது கிருபை புரியுங்கள். இப்பேற்பட்ட புருஷார்த்தம் செய்து தந்தையின் உள்ளத்தை வென்றுவிடுங்கள். ஓம் சாந்தி. புதிய உலகத்தில் சுகம் உள்ளது, பழைய உலகத்தில் துக்கம் உள்ளது என்பதை இப்போது ஆன்மீக குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். துக்கத்தில் எல்லோரும் துக்கத்தில் வந்து விடுகிறார்கள். மேலும் சுகத்தில் எல்லோரும் சுகத்தில் வந்து விடுகிறார்கள். சுகமான உலகத்தில் துக்கத்தின் பெயர் அடையாளம் இல்லை. பின் எங்கு துக்கம் உள்ளதோ அங்கு சுகத்தின் பெயர் அடையாளம் இல்லை.
எங்கு பாவம் உள்ளதோ அங்கு புண்ணியத்தின் பெயரடையாளம் இல்லை, எங்கு புண்ணியம் உள்ளதோ அங்கு பாவத்தின் பெயரடையாளம் இல்லை. அது எந்தெந்த இடங்கள்? ஒன்று சத்யுகம், மற்றொன்று கலியுகம். இதுவோ குழந்தைகளின் புத்தியில் அவசியம் இருக்கவே இருக்கும். இப்போது துக்கத்தின் காலம் முடிவடைகிறது. மேலும் சத்யுகத்திற்கான ஏற்பாடுகள் ஆகிக் கொண்டிருக்கின்றன. நாம் இப்போது இந்த பதீத்தமான, அதாவது தூய்மையற்ற சீச்சி உலகத்திலிருந்து வெளியேறி அந்த கரையான சத்யுகத்திற்கு, அதாவது ராம ராஜ்யத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். புதிய உலகத்தில் இருப்பது சுகம், பழைய உலகத்தில் இருப்பது துக்கம். அப்படியின்றி யார் சுகம் அளிக்கின்றாரோ அவரே துக்கம் அளிக்கிறார் என்பதல்ல. சுகத்தை தந்தை அளிக்கிறார், துக்கம் அளிப்பது மாயை ராவணன் ஆவான். அந்த எதிரிக்கு கொடும்பாவி செய்து ஒவ்வொரு வருடமும் எரிக்கிறார்கள். துக்கம் அளிப்பவன் எப்போது எரிக்கப்படுகின்றான்? அவனது ராஜ்யம் முடிவடையும் பொழுது. அவன் எப்பொழுதற்குமாக முடிந்து போய் விடுகிறான் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். 5 விகாரங்கள் தான் முதல், இடை, கடை காலங்களில் துக்கத்தை கொடுத்து கொண்டே வந்துள்ளன. நீங்கள் அங்கு அமர்ந்துள்ளீர்கள். இப்போது கூட நம் பாபாவிடம் செல்வோம் என்பதே உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். ராவணனையோ நீங்கள் தந்தை என்று கூற மாட்டீர்கள். ராவணனை யாராவது பரம்பிதா பரமாத்மா என்று கூறி எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு பொழுதும் கிடையாது. ஒரு சிலர் இலங்கையில் ராவணன் இருந்தான் என நினைக்கின்றார்கள். இந்த முழு உலகமே லங்கையாகும் என்று தந்தை கூறுகிறார். வாஸ்கோடகாமா கப்பல் அல்லது படகு மூலமாக சுற்றி வந்தார் என்று கூறுகிறார்கள். அவர் சுற்றி வந்த அந்த காலங்களில் ஏரோப்ளேன், அதாவது ஆகாய விமானம் ஆகியவை இருக்கவில்லை. ட்ரெயின் கூட நீராவி மூலமாக இயங்கிக் கொண்டிருந்தது. மின்சாரம் தனி பொருளாகும். உலகமோ ஒன்றே ஒன்றுதான் என்று இப்போது தந்தை கூறுகிறார். புதியதிலிருந்து பழையதாகவும் பழையதிலிருந்து புதியதாகவும் ஆகிறது. ஸ்தாபனை, பாலனை, விநாசம் என்று கூறப்படுவது இல்லை, கிடையாது. முதலில் ஸ்தாபனை, அதாவது படைத்தல், பிறகு விநாசம், அழித்தல், பின்னால் பாலனை. இது சரியான வார்த்தையாகும். பின்னால் ராவணனுடைய பாலனை ஆரம்பிக்கின்றது. அது பொய்யான, அதாவது பதீத்தமான, தூய்மையற்றவர் ஆவதற்கான பாலனை ஆகும். அதனால் எல்லோரும் துக்கமுடையவர்களாக ஆகிறார்கள். தந்தையோ ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை. இங்கோ தமோ பிரதானமாக ஆகிவிட்ட காரணத்தினால் தந்தையையே சர்வ வியாபி, அதாவது எங்கும் நிறைந்தவர் என்று கூறிவிடுகிறார்கள். பாருங்கள் எந்த மாதிரி ஆகியிருக்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் நடந்தாலும் சென்றாலும் புத்தியில் இருக்க வேண்டும். விஷயமும் மிகவும் சுலபமானது ஆகும். அல்ஃப், அதாவது தந்தை பற்றிய விஷயம் மட்டுமே ஆகும். முகமதியர்கள் கூட எழுந்து அல்லாவை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள். தாங்களும் அதிகாலையில் எழுந்திருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ் அல்லது குதாவை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று கூறுவீர்கள். பாபா என்ற வார்த்தை மிகவும் இனிமையானது ஆகும். அல்லாஹ் என்று கூறுவதால் ஆஸ்தி நினைவிற்கு வராது. பாபா என்று கூறுவதால் ஆஸ்தி நினைவிற்கு வந்து விடுகிறது. முகமதியர்கள் தந்தை என்று கூறுவது இல்லை. அவர்கள் பின் அல்லாமியா என்பார்கள். மியா பிபி என்ற இந்த வார்த்தைகள் அனைத்தும் பாரதத்தில் உள்ளன. பரம்பிதா பரமாத்மா என்று கூறும் பொழுதோ சிவலிங்கம் மட்டுமே நினைவிற்கு வரும். ஐரோப்பியர்கள் காட்ஃபாதர் என்று கூறுகிறார்கள். பாரதத்திலோ கல் மண்ணை கூட பகவான் என்று நினைத்து கொண்டு விடுகிறார்கள். சிவலிங்கம் கூட கல்லினால் ஆனது ஆகும். இந்த கல்லில் பகவான் அமர்ந்துள்ளார் என்று நினைக்கின்றார்கள். பகவானை நினைவு செய்யும் பொழுது கல்தான் முன்னாடி வந்து விடுகிறது. கல்லினை பகவான் என்று நினைத்து பூஜை செய்கிறார்கள். கல் எங்கிருந்து வருகிறது? மலைகளில், அருவிகளில் விழுந்து விழுந்து வழுவழுப்பாக உருண்டையாக ஆகிவிடுகிறது. பிறகு இயற்கையான ஒரு அடையாளமாகவே ஆகிவிடுகிறது. தேவி தேவதைகளின் விக்கிரகங்கள் இது போல ஆவது இல்லை. கல்லை செதுக்கி செதுக்கி காது, வாய், மூக்கு மற்றும் கண் ஆகியவை எவ்வளவு அழகாக வடிவமைக்கிறார்கள். நிறைய செலவு செய்கிறார்கள். சிவபாபாவின் விக்கிரகத்திற்கு பெரிய செலவு ஒன்றும் கிடையாது.
நாம் அதே உருவிலுள்ள சைத்தன்யமான தேவி தேவதைகள் சுயமாகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். சைத்தன்யமான அதாவது உயிரோட்டம் உள்ளவராக இருக்கும் பொழுது பூஜை ஆகியவை ஆவதில்லை. கல் போன்ற புத்தி உள்ளவராகும் போது கல்லுக்கு பூஜை செய்யப்படுகிறது. சைத்தன்யமாக இருக்கும்போது பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தார்கள். பிறகு பூசாரி ஆகிவிடுகின்றனர். அங்கு யாரும் பூசாரியாக இருப்பதில்லை. கல்லினுடைய விக்கிரகமும் இருப்பதில்லை. அவசியமே கிடையாது. யார் சைத்தன்யமாக அதாவது உயிரோட்டம் உள்ளவராக இருந்தாரோ அவர்களுடைய அடையாளம் நினைவார்த்தத்திற்காக கற்களை வைக்கிறார்கள். இப்போது இந்த தேவி தேவதைகளின் கதை பற்றி உங்களுக்கு தெரிய வந்துள்ளது. இந்த தேவதைகளின் வாழ்க்கை சரித்திரம் எப்படி இருந்தது? மீண்டும் அதுவே திரும்ப நடைபெறுகிறது. இதற்கு முன் இந்த ஞானக்கண் இருக்கவில்லை. அப்போது கல் புத்தியினராக இருந்தோம். இப்போது தந்தை மூலமாக ஞானம் கிடைத்துள்ளது. ஞானம் ஒன்றேதான், ஆனால் எடுப்பவர்கள் வரிசை கிரமமாக உள்ளனர். உங்களுடைய ருத்ரமாலை கூட இந்த தாரணைக்கு ஏற்பவே அமைகிறது. ஒன்று சகோதரன் சகோதரர்களுடையது, மற்றொன்று சகோதரன் சகோதரிகளுடையது. ஆத்மாவாகிய நாம் மிகவுமே சிறிய சிறிய புள்ளிகளைப் போல இருக்கிறோம் என்பது புத்தியில் வருகிறது. புருவ மத்தியில் பிரகாசிக்கும் அதிசயமான நட்சத்திரம் என்ற பாடலும் உள்ளது. ஆத்மாவாகிய நாம் உயிருள்ளவராக அதாவது சைத்தன்யமானவர்கள் என்பதை இப்போது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஒரு சிறிய நட்சத்திரம் போல உள்ளோம். பிறகு கர்ப்பத்தில் வரும்பொழுது முதலில் எவ்வளவு சிறிய பிண்டமாக இருக்கும், பிறகு எவ்வளவு பெரிதாக ஆகிவிடுகிறது. அதே ஆத்மா தனது சரீரத்தின் மூலமாக அழியாத அதாவது அவிநாசியான பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறார். இந்த சரீரத்தை தான் பின் அனைவரும் நினைவு செய்ய முற்பட்டு விடுகிறார்கள். இந்த சரீரம்தான் நல்லது அல்லது கெட்டதாக இருக்கும் காரணத்தால் அனைவரையும் கவர்கிறது. சத்யுகத்தில் ஆத்மா உணர்வுடையவர் ஆகுங்கள், தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று அதுபோல கூற மாட்டார்கள். இந்த ஞானம் உங்களுக்கு இப்பொழுதுதான் கிடைக்கிறது. ஏன்னா இப்போதான் நான் ஆத்மான்னு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. சத்யுகத்தில் எப்பொழுதுமே ஆத்ம உணர்வோடு தான் இருப்போம். அங்கே யாருமே ஆத்ம உணர்வோடு இருங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் சங்கமயுகமாகிய இந்த சமயத்தில் தான் நம்ம தேகத்திலிருந்து விடுபட்ட ஆத்மா, நான் தனிப்பட்டவன் அப்படிங்கிற உணர்வு தேவைப்படுது. ஏன்னா அடிக்கடி தேகாபிமானத்தில் போயிடும். அதனால் பாபா சொல்கிறாங்க இந்த இடத்துல தான் அந்த பயிற்சி நமக்கு தேவைப்படுது. ஏனெனில் இப்பொழுது ஆத்மா தூய்மையற்றதாக ஆகிவிட்டுள்ளது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பதீத்தமாக இருக்கும் காரணத்தினால் என்ன காரியம் செய்கிறார்களோ அவை அனைத்தும் தவறானதாக ஆகிவிடுகிறது. தந்தை சரியான காரியம் செய்விக்கிறார். மாயை தவறான காரியம் செய்விக்கிறது. எல்லாவற்றையும் விட தவறான காரியமாவது தந்தையை சர்வ வியாபி என்று கூறுவது. ஆத்மா நடிக்கும் பாகமானது அவிநாசி அதாவது அழியாதது ஆகும். அது எரிக்கப்படுவதில்லை. அதற்கு பூஜை நடக்கிறது. சரீரம் எரிக்கப்படுகிறது. ஆத்மா சரீரத்தை விட்டுவிடும் பொழுது சரீரத்தை எரிக்கிறார்கள். ஆத்மா மற்றொரு உடலில் பிரவேசம் செய்து விடுகிறது. ஆத்மா இன்றி சரீரத்தை 2 to 4 நாட்கள் கூட வைக்க முடியாது. ஒரு சிலரோ சரீரத்தில் மருந்துகள் ஆகியவை போட்டு வைக்கவும் செய்கிறார்கள். ஆனால் என்ன பயன்? கிறிஸ்துவர்களில் ஒரு ஜெயின் சேவியர் இருக்கிறார். அவருடைய உடல் இன்னும் வைக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறார்கள். அவருக்கு கோவில் போல அமைக்கப்பட்டுள்ளது. யாருக்கும் காண்பிப்பதில்லை. அவருடைய பாதங்களை மட்டும் காண்பிக்கிறார்கள். யாராவது பாதத்தை தொட்டு வணங்கிறார் என்றால் நோய் ஏற்படாது என்று கூறுகிறார்கள். பாதங்களை தொடுவதால் வியாதியிலிருந்து லேசானவர் ஆகிவிடுகிறார்கள். எனவே அவரது அருள் என்று நினைக்கிறார்கள். பாவனைக்கான பலன் கிடைக்கிறது என்று தந்தை கூறுகிறார். நிச்சய புத்தி உடையவர் ஆகும்போது கொஞ்சம் நன்மை ஏற்படுகிறது. மற்றபடி அப்படியே ஆகிவிட்டால் ஏராளமான பேர்கள் அங்கு சென்று விடுவார்கள். மேலா ஏற்பட்டு விடுமே. தந்தை இங்கு வந்துள்ளார். பிறகு இவ்வளவு ஏராளமான பேர் இருப்பதில்லை. ஏராளமான பேர் வருவதற்கு இடம் கூட இல்லை. ஏராளமானோர் ஆகிவிடுவதற்கான நேரம் வரும் பொழுது விநாசம் ஆகிவிடுகிறது. இதுவும் நாடகம்.
அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஆரம்பம் மற்றும் முடிவு இல்லை. ஆம், விருட்சத்திற்கு பட்டுப்போன நிலை ஏற்பட்டு விடும் பொழுது, அதாவது தமோ பிரதானமாக ஆகிவிடும்போது இந்த விருட்சம் மாறிவிடுகிறது. இது எவ்வளவு பெரிய எல்லையில்லாத விருட்சமாகும். யார் முதல் நம்பரில் செல்ல வேண்டி உள்ளதோ அவர்கள் முதலில் வருவார்கள். வரிசை கிரமமாக வருவார்கள் அல்லவா? எல்லா சூரிய வம்சத்தினர்களும் ஒன்றாக வரமாட்டார்கள். சந்திர வம்சத்தினரும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வருவதில்லை. வரிசை கிரமமாக மாலைக்கேற்பதான் வருவார்கள். பாட்டுதாரி அனைவரும் ஒன்று சேர்ந்து எப்படி வருவார்கள்? நாடகமே கெட்டு போய் விடுகிறது. இந்த நாடகம் மிகவும் அக்யூரேட்டாக, அதாவது மிக சரியானதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதில் எந்த மாற்றமும் ஏற்பட முடியாது. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் இங்கு அமரும்போது புத்தியில் இதுதான் நினைவில் இருக்க வேண்டும். மற்ற சத்சங்கங்களிலோ வெவ்வேறு விஷயங்கள் புத்தியில் வரும். இதுவோ ஒரே ஒரு படிப்பு ஆகும். இதன் மூலம் உங்களுக்கு வருமானம் ஏற்படுகிறது. அந்த சாஸ்திரங்கள் ஆகியவை படிப்பதால் சம்பாத்தியம் ஆவதில்லை. ஆம், கொஞ்ச நஞ்ச நல்ல குணங்கள் இருக்கும். கிரந்தம் படிப்பதற்காக அமருகிறார்கள் என்றால் எல்லோரும் நிர்விகாரிகளாக இருப்பார்கள் என்பதல்ல. இந்த உலகத்தில் எல்லோருமே பிரஷ்டாச்சாரத்தில், அதாவது விகாரத்தினால் பிறக்கிறார்கள் என்று தந்தை கூறுகிறார். அங்கு ஜென்மம் எப்படி ஏற்படும் என்று குழந்தைகளாகிய உங்களிடம் சிலர் கேட்பார்கள். அங்கோ 5 விகாரங்களே கிடையாது என்று கூறுங்கள். அதாவது நம்ம புதிய உலகத்துக்கு போகிறக்காக வந்திருக்கோம், சத்யுகத்துக்கு போகிறக்காக வந்திருக்கோம் அப்படி நம்ம சொல்லும்போது அங்கு குழந்தைகள் எப்படி பிறக்கும் அப்படி கூட நம்மளை கேட்பாங்க. யோக பலத்தினால் குழந்தைகள் பிறக்கிறார்கள், இந்த மாதிரி நம்ம சொல்லணும். குழந்தை வரப்போகிறது என்று முன்கூட்டியே சாட்சாத்காரமாகும். அங்கு விகாரத்தின் விஷயமே கிடையாது. இங்கோ குழந்தைகளை கூட மாயா வீழ்த்தி விடுகிறது. ஒரு சிலரோ தந்தையிடம் கூறவும் செய்கிறார்கள். கூறவே இல்லை என்றால் 100 மடங்கு தண்டனை ஏற்பட்டு விடுகிறது. ஏதாவது பாவ செயல் ஏற்பட்டு விட்டது என்றால் உடனேயே தந்தையிடம் கூறிவிட வேண்டும் என்று தந்தையோ எல்லா குழந்தைகளுக்கும் கூறுகிறார். தந்தை அவினாஷி வைத்தியராவார். சர்ஜனிடம் கூறிவிடுவதால் நீங்கள் லேசாக ஆகிவிடுகிறீர்கள். சங்கமயுகம் உள்ள வரையும் தந்தையிடம் எதையும் மறைக்கக்கூடாது. யாராவது மறைக்கிறார்கள் என்றால் தந்தையின் உள்ளத்தை வென்றுவிட முடியாது. எல்லாமே முயற்சியை பொறுத்தது ஆகும். பள்ளிக்கூடத்திற்கு வரவே இல்லை என்றால் நடத்தை எப்படி திருந்தும்? இச்சமயத்தில் எல்லோருடைய நடத்தைகளும் மோசமாக ஆகிவிட்டுள்ளது. விகாரம்தான் முதல் நம்பரில் மோசமான நடத்தை ஆகும். எனவே குழந்தைகளே, காம விகாரம் உங்களுடைய மகா எதிரியாகும் என்று தந்தை கூறுகிறார். இதற்கு முன்பே இந்த கீதையின் ஞானம் கேட்டிருந்தார். ஆனால் இந்த எல்லா விஷயங்களும் புரியாமல் இருந்தது. பாபா கூட கீதா ஞானம் கேட்டிருக்காரு, கீதையெல்லாம் படிச்சிருக்காரு. ஆனால் இந்த எந்த விஷயமும் தெரியாது பாபாக்கு. இப்போது தந்தை நேரடியாக கீதையை கூறுகிறார். இப்போது தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு திவ்ய புத்தி அளித்துள்ளார். எனவே இப்போது பக்தியின் பெயரை கேட்கும்போது என்னவெல்லாம் செய்து கொண்டிருந்தோம் என்று சிரிப்பு வருகிறது. இப்போது தந்தை அறிவுரை அளிக்கிறார். இதில் தயை, கிருபை அல்லது ஆசீர்வாதங்களின் விஷயமெல்லாம் இருப்பதில்லை. சுயம் தங்கள் மீதே தயை, கிருபை அல்லது ஆசீர்வாதம் அளித்து கொள்ள வேண்டும். தந்தையோ ஒவ்வொரு குழந்தையையும் புருஷார்த்தம் செய்ய வைக்கிறார். ஒரு சிலரோ புருஷார்த்தம் செய்து தந்தையின் உள்ளத்தை வென்று விடுகிறார்கள். ஒரு சிலரோ புருஷார்த்தம் செய்து செய்து இறந்தும் விடுகிறார்கள். தந்தையோ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒன்று போலதான் கற்பிக்கிறார். பிறகு ஒரு சில நேரங்களில் எவ்வளவு ஆழமான விஷயங்கள் வெளிப்படுகின்றன என்றால் பழைய சந்தேகங்களே பறந்து போய்விடுகிறது. பிறகு சுதாரித்து கொண்டு விடுகிறார்கள். எனவே பாபாவின் படிப்பை ஒருபோதும் தவறவிடக்கூடாது. முக்கியமானது தந்தையின் நினைவு ஆகும். தெய்வீக குணங்களும் தாரணை செய்ய வேண்டும். யாராவது ஏதாவது சீச்சியாக பேசினார்கள் என்றால் கேட்டும் கேட்காமல் இருந்துவிட வேண்டும். ஹியர் நோ ஈவில், அதாவது தீயதை கேட்காதீர்கள். உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் என்றால் மானம், அவமானம், துக்கம், சுகம், வெற்றி, தோல்வி அனைத்தையும் அவசியம் சகித்து கொள்ள வேண்டும். தந்தை எவ்வளவு யுக்திகளை கூறுகிறார்.
பிறகும் குழந்தைகள் தந்தை கூறுவதையும் கேட்டும் கேட்காமல் இருந்து விடுகின்றனர் என்றால் என்ன பதவியை அடைவார்கள்? அசரீரி ஆகாதவரை மாயை ஏதாவது ஒரு காயம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் என்று தந்தை கூறுகிறார். தந்தை கூறுவதை ஏற்பதில்லை என்றால் தந்தையை அவமதிக்கின்றார்கள். பிறகும் தந்தை, குழந்தைகளே, நீடூழி வாழ்ந்து கொண்டே இருங்கள் மற்றும் தந்தையை நினைவு செய்து உயர்ந்த பதவியை அடையுங்கள் என்று கூறுகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளினுடைய நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: யாராவது தப்பும் தவறுமான விஷயங்களை பேசினால் கேட்டும் கேட்காமல் இருந்துவிட வேண்டும். ஹியர் நோ இவில், அதாவது தீயதை கேட்காதீர்கள். துக்கம், சுகம், மானம், அவமானம் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். 2. தந்தை கூறுவதை கேட்டும் கேட்காமல் இருந்துவிட்டு தந்தையை அவமதிக்க கூடாது. மாயை காயப்படுத்துவதிலிருந்து தப்பித்து இருப்பதற்காக, அசரீரியாக இருப்பதற்காக பயிற்சி அவசியம் செய்ய வேண்டும். வரதானம்: தந்தைக்கு சமமாக கருணை உள்ளம் உடையவராக ஆகி அனைவரையும் மன்னித்து சிநேகம் அளிக்கக்கூடிய மாஸ்டர் வள்ளல் ஆவீர்களாக. எப்படி தந்தைக்கு கருணை உள்ளம் உடையவர், அதாவது மெர்சிஃபுல் என்று கூறுகிறார்களோ, அதே போல குழந்தைகளாகிய நீங்கள் கூட மாஸ்டர் கருணை உள்ளம் உடையவர்கள் ஆவீர்கள். யார் கருணை உள்ளம் கொண்டிருப்பார்களோ அவர்களே நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். தீமை செய்பவர்களை கூட அவர்களால் மன்னிக்க முடியும். அவர்கள் மாஸ்டர் ஸ்நேகத்தின் கடலாக இருப்பார்கள். அவர்களிடம் ஸ்நேகத்தை தவிர வேறு எதுவும் இருக்கவே இருக்காது. தற்சமயம் செல்வத்தை விட ஸ்நேகத்தின் அவசியம்தான் அதிகமாக உள்ளது. எனவே மாஸ்டர் வள்ளலாகி அனைவருக்கும் ஸ்நேகத்தை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். யாருமே வெறுங்கையுடன் திரும்பி செல்லாதிருக்கட்டும். ஸ்லோகன்: தீவிர முயற்சியாளர் ஆக வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது என்றால் மனமிருந்தால் மார்க்கம் கிடைத்துவிடும். ஓம் சாந்தி.